சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விருச்சிகம் பாருங்க, காலபுருஷ தத்துவத்துல 8வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். விருச்சிக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும். விருச்சகம் ஒரு பெண் ராசி, ஸ்திர ராசி, அதே போல நீர் ராசி. பொதுவா விருச்சிக ராசிக்காரர்கள் தைரியம் உடையவர்கள், குருட்டு அதிர்ஷ்டம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல அதிகம் சிந்திக்கக்கூடியவர்கள் பாருங்க விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை அடையக்கூடியவர்கள். வாழ்க்கையில எவ்வளவு சிரமம் வந்தாலும் அதை வெல்லக்கூடியவர்கள், அதை தாண்டி ஜெயிக்கக்கூடியவர்கள் பாருங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அசட்டு துணிச்சல்ங்கிறது இருக்கும். பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் பலம் குறைவு, ஆனால் மனோபலம் அதிகம். அதே போல பாருங்க, இவர்களுக்கு எதிரிகள் அதிகம் இருக்க மாட்டார்கள். அப்படி யார் எதிர்த்தாலும் அவர்களை ஒரு கை பார்க்காமல் விட மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல கடின உழைப்பாளிகள் விருச்சிக ராசிக்காரர்கள். மற்றவர்களை தன்னுடைய அன்பால் ஈர்க்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். இந்த இரட்டை வேடம் போடுவதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெரியாது. அதே போல பயம்னா என்னன்னு தெரியாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதாவது அஞ்சாமல் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தீர்க்கமாக எடுக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அரசாங்கத்துல பல பதவிகள் வைக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சமுதாயத்துல ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதே போல ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல ஒரு அமைதிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்கிட்ட இருக்கும். அந்த பழி வாங்கும் எண்ணம் மட்டும் இந்த ராசிக்காரர்கிட்ட இருக்காது. அதே போல யாரையும் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டால் தனது இறுதி காலம் வரையும் அவர்களை மறக்க மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய 2 ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, என்னைக்குமே ஒரு ராசிக்கு 6வது ராசி 8வது ராசி என்னைக்குமே ஒத்து வராது. அந்த ராசிக்காரர்களால உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம், ஒரு பெரிய வளர்ச்சி என்னைக்குமே இருக்காதுங்க. ஏன் அப்படின்னா, அந்த 6ஆம் இட ஆதிபத்தியங்களும் 8ஆம் இட ஆதிபத்தியங்களும் கொடுமையானவை. இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6வது ராசி பாருங்க மேஷ ராசி, 8வது ராசி பாருங்க மிதுன ராசி. இப்ப நீங்க விருச்சிகத்திலேருந்து எண்ணுங்க, மேஷம் 6வது ராசியா வரும். மேஷத்திலேருந்து விருச்சிகத்தை எண்ணுங்க, 8வது ராசியா வரும். அதே போல விருச்சிகத்திலிருந்து நீங்க மிதுனத்தை பாருங்க, 8வது ராசி வரும். எண்ணீங்கன்னா மிதுனத்திலிருந்து விருச்சிகத்தை எண்ணீங்கன்னா 6வது ராசி வரும். அப்ப இந்த 6, 8 இருக்கக்கூடிய அமைப்பு பாருங்க ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். அப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்காரர்களால வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்குன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை காண முடியாது. அதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களையும் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த ஆதிபத்தியங்கள் கொடுமையானவை. இப்ப 6ஆம் இட ஆதிபத்தியங்கள் பாத்தீங்கன்னா கடன், நோய், வழக்கு, எதிரிகள், எதிர்ப்பு, தவறான முடிவு, தவறான திட்டம், அதே போல இந்த சிறைச்சாலை, இதெல்லாம் சொல்லக்கூடியது 6ஆம் இடம். அப்புறம் ஒரு ராசிக்கு 6வது ராசி பாருங்க ஆகாத ராசி. அதே போல ஒரு ராசிக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம்லாம் மறைவு ஸ்தானம். அப்ப இந்த 6வது ராசி 8வது ராசியால என்னைக்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கிறது இருக்காது. அதே போல 8ஆம் இட ஆதிபத்தியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 8ஆம் இடம் பாருங்க தீராத நோய், தீராத விவகாரம், தீராத பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வில்லங்கம், சிக்கல், விபத்து, கண்டம், காயம், தற்கொலை, கொலை, விபத்து, இதை பத்தி சொல்லக்கூடியது 8ஆம் இடங்க. அப்ப ஒரு ராசிக்கு 8வது ராசி என்னைக்குமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு முன்னேற்ற தடையை கொடுக்கும். அப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 6வது ராசிக்காரர்கள வாழ்க்கையில ஒரு பெரிய ஏற்றம் இருக்காது. அவர்களால உங்களுக்கு கஷ்டம் வரும், துரோகம் வரும். அதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8வது ராசியான மிதுன ராசிக்காரர்களையும் ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஒரு யோகங்கிறது இருக்காது. ஒரு சிலர் நான் 6வது ராசி திருமணம் செஞ்சிருக்கேன், நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிறப்பு காலத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருக்கிறது, இல்லைன்னா குருவோ சுக்கிரனோ 6ஆம் இடத்தை பார்க்கறது. இதனால பாருங்க உங்களுக்கு அவர்களால ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. அதே போல நான் விருச்சிக ராசிக்காரர்கள் நான் 8வது ராசியை தான் திருமணம் செஞ்சிருக்கேன், வாழ்க்கையில நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்துல 8ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருக்கும், இல்லைன்னா குருவோ சுக்கிரனோ பார்க்கும்.
சுபக்கிரகனுடைய பார்வை சேர்த்தி இருக்கும் பொழுது அந்த ராசிக்காரர்களை நீங்க திருமண பந்தத்தில் இணைக்கும் பொழுது வாழ்க்கையில பெரிய ஒரு கஷ்டம் வராது. இந்த 6வது ராசிக்காரர்கள் 8வது ராசிக்காரர்களை பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லது. ஒரு தொழில் பார்ட்னராகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ அல்லது நண்பர்களாகவோ இருந்தால் அவர்களாக அந்த உறவுங்கிறது பாருங்க நீடித்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6வது ராசியான மேஷம் 8வது ராசியான மிதுனம் என்னைக்குமே ஆகாதுன்னு நம்முடைய சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களையும் மிதுன ராசிக்காரர்களையும் வாழ்க்கையில தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண பந்தத்துல திருமண பொருத்தத்துல ஆகாத 4 ராசிக்காரர்கள் உண்டு. அந்த 4 ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராசிக்கு 3வது ராசி, 6வது ராசி, 8வது ராசி, 11வது ராசி. இந்த ராசிக்காரர்கள் ஆகாத ராசிக்காரர்களாக வருவார்கள். இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3வது ராசி பாருங்க மகரம். இந்த மகர ராசிக்காரர்களை திருமணம் செய்வதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கிறது இருக்காது. எப்போதும் வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருக்கும். அதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6வது ராசியான மேஷ ராசியை திருமணம் செய்வதனால அந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரவே முடியாது. காலம் உள்ள அந்த பிரச்சனைங்கிறது நீடித்துட்டே இருக்கும். அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் 8வது ராசியை திருமணம் செய்வதனாலையும் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல 11வது ராசியான பாருங்க கன்னி ராசிக்காரர்களையும் ஒரு பெரிய சுகங்கிறது இருக்காது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அப்ப திருமண பொருத்தத்துல இந்த 4 ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மகர ராசி, மேஷ ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி என்னைக்குமே திருமண பொருத்தத்துல ஆகாத ராசி அப்படின்னு சொல்லலாம், பொருந்தாத ராசி அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாருங்க ஆகாத நட்சத்திரங்கள்னு ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்வதனாலேயும் வாழ்க்கையில பெரிய கஷ்டம் வரும். இப்ப விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல அனுஷ நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா பாருங்க அனுஷ நட்சத்திரத்துக்கு பெரும்பாலும் எல்லா நட்சத்திரமும் ஒத்து வரும். இந்த ராசி கட்டம் மற்றபடி மற்ற பொருத்தங்கள் இருந்தால் திருமணம் செய்யலாம். அப்ப அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா நட்சத்திரமும் ஓரளவு செட் ஆகும், பொருத்தம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கேட்டை நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க, அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், சதய நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது. அதே போல இப்ப விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுங்க, அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், புனர்பூச நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமண பொருத்தத்தில் சேர்க்கக்கூடாது. அதே போல அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில ஒரு ஆண் பிறந்திருந்தா பாருங்க அனுஷ நட்சத்திரத்துக்கு பெரும்பாலும் எல்லா நட்சத்திரமே ஒத்து வரும். அது ஒரு விதிவிலக்கு இருக்கு. மற்ற பொருத்தங்கள் இருந்தா பாருங்க சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், உத்திரம், விசாகம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது. பாருங்க விருச்சிக ராசியில பிறந்த ஒரு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒத்து வராத நட்சத்திரங்களை கட்டாயம் சேர்க்கக்கூடாது. அதே போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3வது ராசியான மகரம், 6வது ராசியான மேஷம், 8வது ராசியான மிதுனம், 11வது ராசியான கன்னி, இதெல்லாம் பாருங்க திருமண பொருத்தத்துல ஆகாத ராசி அப்படின்னு சொல்லலாம். அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு தொழில் பார்ட்னரா இருந்தாலும் சரி, ஒரு நண்பரா இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணைவரா இருந்தாலும் 6வது ராசி 8வது ராசியை தவிர்ப்பது நல்லது. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.